என்னோட சேனலில் லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வந்து நாற்றுக்காக எடுத்து வச்சுருப்போம். அந்த விதை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நாற்று தான் வந்து விட போகிறோம். அதுவும் தென்னந்தோப்பில் தாங்க நாற்று விட போகிறோம். நல்லா ஒரு நெகிழான இடம் வந்து பிடிச்சி அந்த இடத்துல வந்து மண்ணை நல்லா பறிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஆழமாலாம் பறிக்க தேவையில்ல. லைட்டாக மேலாப்பில் பறிச்சுட்டு அந்த விதையை அப்படியே வந்து தூவி விட்டுருணுங்க. எல்லா இடத்துலையும் வந்து விதை விழுக்கிற மாதிரி எல்லாம் தூவி விட்டுட்டு அப்படியே கை வச்சு நல்லா வந்து நீங்கள் மூடிடுங்க மண்ணை. சூப்பராக ஒரு 15 நாள்லேயே வந்து நம்மளுக்கு வந்து நாற்று வந்து நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருங்க. அடுத்தடுத்த வேறு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நாற்று ரெடியானதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் எந்த இடத்துலலாம் அந்த கத்திரிக்காய் நாற்று வச்சேன் அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோ வந்து என்னோடய சேனலில் போடுறேனுங்க. மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று போட்டிருந்தேனுங்க. அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா தேங்காய் விழுந்து கிடந்ததுங்க. அதெல்லாம் வந்து நானும் அம்மாவும் எடுத்துகிட்டு இருந்தோம்.